தேடி வந்து நாடி வந்து என்றும் தேற்றிடும் தேனமுதே, எந்தன் பாவம் போக்க பசியை போக்க தன்னை உணவாய் தந்தவரே, அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே, அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே. வசந்தம் என்றும் என் வாழ்வில் வீச, விடியல் என்றும் என் வாழ்வில் காண உலகிற்கு வந்தவரே, நன்மை என்றும் என் வாழ்வில் நிறைய, உண்மை என்றும் என் வாழ்வில் ஒளிர உணவான அருமருந்தே, அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே, அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? அன்பாய் வந்து நம்ம இருதயத்தை அமைதியால் நிரப்புகிற ஏசப்பா நம்ம கூட எப்பயும் இருக்கிற போது நம்ம எல்லா சூழ்நிலைகள்லையும் ஹாப்பியாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருப்போம் குட்டீஸ். அவருடைய உடனிருப்பு நம்மளை எப்பயுமே எந்த ஒரு சோர்வுக்கும், எந்த ஒரு போராட்டத்திற்கும், எந்த ஒரு தேவையில்லாத சிந்தனைகளுக்கும் நம்மளை கண்டிப்பாக இழுத்து கொண்டு போகவே போகாது. இந்த நாளில் ஒரு சூப்பராக ஒரு ஸ்டார்டிங் பண்ணியிருக்கோம். இந்த நாள், இந்த வாரம் ரொம்ப அருமையாக நமக்கு அமையிறதுக்காக ஏசப்பா நம்ம கூடவே இருந்து இந்த வாரம் முழுவதுமாக நம்ம நிறைவாக இருக்கணுங்கிறதுக்காக நம்மளுக்கு ப்ளஸ் பண்ணி இந்த வாரத்தை கொடுத்துருக்குறாங்க, இந்த நாளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம எந்த ஒரு சூழ்நிலைகளுக்காகவும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்படியாக அருமையான ஒரு வசனமும் கொடுத்துருக்காங்க. யாத்திராகமம் 14:14 படியாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஸோ இந்த வாரத்தில் இந்த வசனம் இதை கேட்டுட்ருக்கிற நமக்காக சொல்கிறாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையை குறித்து நம்ம யோசிச்சுட்ருக்கிற பட்சத்தில் நீ அதை குறிச்செல்லாம் யோசிச்சுட்ருக்காத, உன்னுடைய ஓட்டத்தில் நீ ஓடிக்கிட்டே இரு. உனக்கான யுத்தத்தை, அந்த வழிகளில் வர எல்லா போராட்டத்தையும் உனக்காக நான் பார்த்துக்குவேன். நீ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு நீ போய்கிட்டே இருந்தால் போதும். அதற்காக எந்த ஒரு கூடுதலான வார்த்தைகளையோ, எந்த ஒரு சண்டை சச்சரவுகளுக்குள்ளேயோ நீ போக வேண்டாம். நீ என் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற இந்த காரியம் என்னுடைய கரங்களில் கொடுத்துருக்கங்கிறத நீ பிலீவ் பண்ண அப்படின்னா நீ ஓடிக்கிட்டே இரு. கண்டிப்பாக உன்னை அந்த சூழ்நிலையில் நீ தேடியும், உனக்கு எதுக்க சண்டை போட்டவங்களையும் நீ தேடியும் அந்த போராட்டத்தையோ அந்த வழியையோ நீ காணவே முடியாத அளவுக்கு நான் உனக்காக யுத்தம் பண்ணி அந்த விஷயத்தை நான் சரி பண்ணி கொடுப்பேன்னு இந்த வாரத்தில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை விட நமக்கு என்ன குட்டீஸ் வேணும்? இந்த வாரத்தை குறிச்சோ, இந்த நாளை குறிச்சோ, இல்லை நம்ம பயந்துட்டு இருக்கிற விஷயத்தை குறிச்சோ நம்ம இனிமேல் சோர்ந்து போகவே கூடாது. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க, அவர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறாரு. நம்ம சும்மா இருந்தால் போதும். நம்ம எப்போ சும்மா இருப்போம்? நமக்கு மேலே ஒருத்தவங்க இருந்து ஒரு விஷயத்தை நமக்காக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம், அப்படிதானே? அப்போது நமக்கு மேலே இருந்து நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கங்கிற அந்த கடுகளவு விசுவாசம் நம்ம இடத்துல இருந்தாலே போதும். நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்க எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது. ஏன்னா அதை சரி செய்கிறதுக்கும் அதில் நம்மளை டீல் பண்ணி கூட்டு வர்றதுக்கும் நம்ம கூட யார் இருக்காங்க? நம்ம ஏசப்பா இருக்காங்க. ஸோ நம்ம ரிலாக்ஸ்டாக இருப்போம்னு வெறும் வாயளவில் சொல்லிக்காம நம்மளோட செயல்பாடுகளையும் அந்த ரிலாக்ஸேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய உண்மையான விசுவாசத்தை காண்கிற தேவன் நம்மளை நிறைவான பாதையை நோக்கி கூட்டிட்டு போவாங்க. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. இம்மட்டுமா எங்களை பலப்படுத்தின நீங்கள் இந்த ஒரு புதியதொரு வாரத்தை, புதியதொரு நாளை நாங்கள் காணும்படியாக எங்களுக்கு செய்திருக்கிறீங்க. உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்திற்காக நன்றிப்பா. எங்களோட போக்கிலும் வரத்திலும் இம்மட்டுமாய் நீங்கள் எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து உங்களுடைய இரத்த கோட்டைகளுக்குள்ளாக எங்களை வைத்திருந்ததற்காக நன்றி. இனியும் கூட எங்களோட பாதைகள் உம்மால் தீர்மானிக்கப்படுறதற்காக உமது கரங்களில் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.